ஒன் இந்தியா ஹவுசட் நேர்கள் அனைவருக்கும் மறுநோட வணக்கம். ஆக்சுவலாக எஸ்ஏ அப்படின்ற ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா டீமும் ஐஎன்டி அப்படின்ற இந்தியா டீமுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ள குவாலிஃபை ஆகிட்டாங்க சூப்பர் 8க்கு. ஸோ ஒவ்வொரு குரூப்லையுமே ஒவ்வொரு டீம் குவாலிஃபை ஆகிறாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் இடையே வந்து நடந்தது. அதில் வந்து நியூசிலாந்து வெயிட் பண்ணி வெஸ்ட் இண்டீஸும் குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ குரூப் ஏல அதுக்கப்புறம் நம்ம இந்தியா, அது போக வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, அது போக வெஸ்ட் இண்டீஸ். ஸோ 4 குரூப்பில் 4 பேர் இது பண்ணிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் என்ன உறுத்துது அப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸ்லேயும் ஆஸ்திரேலியாலையும் வந்து எல்லாருமே அடித்தாங்க. முக்கியமாக வந்து ஓப்பனிங்லேருந்து மிடில் ஆர்டர்லேருந்து எல்லாரும் அடித்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்காலையும் இந்தியாலையுமே வந்து யார் தான் அடித்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எதுக்கு இப்படி ஒரு கேள்வி எழுப்புறேன் அப்படின்னா, ஆரம்பகட்ட காலத்துலேருந்து வார்ம் அப் மேட்சஸ்லேருந்து இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த 3 மேட்சஸ்மே வந்து இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பேட்டிங்கில் ஓப்பனிங் பண்ணலை. முக்கியமாக வந்து மிடில் ஆர்டர் தான் அவங்களுக்கு காப்பாற்றுச்சு. மிடில் ஆர்டர்லையுமே வந்து உங்களுக்கு கிறிஸ்டியன் சப்ஸ், கிளாஸ்னா, அது போக வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர், இவங்க 3 பேர். இங்கிட்டு ரிஷப் பண்ட் ஒன் அண்ட் ஒன்லி மேன்னு ஓகே ஒரு 60-70% சொல்லலாம். போன மேட்ச் தூபே ஸ்கை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பவுலிங்கில் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணி டீசெண்டாக முடிச்சிட்டாங்க இந்தியா. இதில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது. என்ன அப்படின்னா, இதுக்கு அடுத்து வரப்போகிற அவங்களுக்குன்னு ஒரு மேட்ச் இருக்குது. அடுத்து வரப்போகிற மேட்ச்சில் வந்து பெஞ்சை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு சின்ன ஸ்டாட்ஸ்லாம் தூக்கிட்டு வந்திருக்கிறேன். டேவிட் மில்லர் ரீசெண்டாக நடந்த எல்லா மேட்சஸ்லையுமே வந்து தரமாக பண்ணியிருக்கிறாரு. ஒரு 29, ஒரு 53, அதுக்கப்புறம் வந்து ஒரு 19 ரன்கள் இப்போ ரீசெண்டாக நடந்த 3 மேட்சஸில். ஹென்ரிச் கிளாசன் அவருமே அதே தான், ஒரு டீசெண்டான 40+ அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் வின்னிங் ஸ்கோராக 33, அதுக்கப்புறம் வந்து ஒரு 26 ரன்ஸ் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. ஓகே, இது ஒரு பக்கம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸ் ஒரு மேட்ச் அடிச்சிருப்பாரு. ஒரு 36 37 ரன்ஸோ 30க்குள்ளே தான் அடிச்சிருந்திருப்பாரு. ஸ்டப்ஸ் ஒரு பக்கம். ஸோ இவங்க 3 பேர் இங்கிட்டு ஒரு பக்கம். இந்தியாவோட மிடில் ஆர்டர் ரிஷப் பண்ட் ஒன் அண்ட் ஒன்லி மேன் அப்படின்னு சொல்லணும்னா தாராளமாக சொல்லலாம். இந்த T20 வேர்ல்ட் கப்பில் இப்போ வரைக்குமே ஒரு லோன்லி வாரியராக இருக்கிறாங்க. ஒன் டவுன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷன். விராட் கோலிக்கு அப்புறம் வந்து இந்த பொசிஷனுக்கு நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டாங்க. இப்பவும் பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தலைமை போகிற இடத்துல நான் தான் வந்து ஒத்த காலில் நிற்கணும் அப்படின்னு. அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஒன் டவுன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து விராட் கோலிக்கு தனியாக பொருத்தப்பட்டது. பட் தலைவர் வந்து இப்போ ஒன் டவுனை விட்டுட்டு ஓப்பனிங் ஆடிட்டு இருக்கார் ரோஹித் சர்மா கூட. ஸோ இந்த ஒரு காரணத்தினால பண்ட் ஓப்பனிங் இறங்குறாரு. பண்ட் ஓப்பனிங் இறங்கின எல்லா இன்னிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எதிராக ஒரு சூப்பரான ஒரு 40+. அது போக வந்து போன மேட்ச்சில் ஒரு USA கூட ஒரு 19 18 அடிப்பாப்ல. அது போக வந்து அதுக்கு முந்தின மேட்ச் அயர்லாண்டு கூட வந்து ஒரு 38 சம்திங் அடிப்பார். ஸோ கன்சிஸ்டண்டாக ரிஷப் பண்ட் ஒரு சைட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. சிவம் துபே அதில் ஒரு டக்கு வாங்கியிருக்காரு. இது ரீசெண்டாக ஆரம்பிச்சார் டக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸ் பெருசாக அடிக்கல. போன மேட்ச் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஓகே. அந்த பிச்சுக்கு வந்து ஒரு ODI நாக் கண்டிப்பாக தேவை. ஸோ டீசெண்டாக குவாலிட்டியாக இருந்தது. போன மேட்ச் வந்து ஒரு 31 ரன் அடிச்சிருந்தாப்புல. ஸ்கை ஒரு 50யோட ஒரு கம்பேக்கு. ஆனால் நம்ம வழக்கமாக பார்க்குற ஸ்கை இல்லை. முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஸ்கை வந்து வழக்கமாக லெக் சைடு நிறைய ஷாட்ஸ் அடிப்பார். ஆனால் நேற்று லெக் சைடு ஷாட்ஸே நம்ம அவ்வளோ பார்க்கல. ஒரு 4-5 ஷாட் தான் பார்த்தோம். பின்னாடி ஒரு ஃபைன் லெக் தலை மேலே ஒரு 6ம், அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்படி ஒரு ஷார்ட் ஃப்ளிக் மாதிரி லிட்டில் சம்திங் அவரோட ஸ்டைலில் ஃப்ளிக் மாதிரி பண்ணி விட்டாப்புல. அது வந்து மிட் விக்கெட் திசையில் ஒரு 6 போச்சு. அது போக நம்ம வந்து லெக் சைடில் பெருசாக பார்க்கல. ஒரு ஸ்வீட் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணி ஒரு கேட்ச் ஆச்சு, அதுவுமே மிஸ்ஸு. ஸோ ஸ்கை ஒரு பக்கம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டிங்கில் வேறு யார் அடிச்சா இந்த கேள்விக்குறி வருதா? அதே மாதிரி தான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இந்த கேள்விக்குறி வருது. அது போக ஓப்பனிங் ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கிட்டு நம்ம ரோஹிட், அது போக வந்து விராட். அங்கே வந்து குவிண்டன் டிகாக்கு ரீசா ஹென்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி மேட்சஸ், அதாவது வார்ம் அப் மேட்சஸ்லாம் முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ் டூரில் வந்து ஒரு மேட்ச் டக்கானாப்பில் அப்புறம் ஒரு 87 ரன்கள் அடிச்சார். அதுக்கப்புறம் வந்து ஒரு 33 ரன்கள் அடிச்சார். டிகாக் அங்கேருந்து தொடர்ந்து சொற்ப ரன்கள் தான், 20க்குள்ளே தான் அவுட் ஆகிட்டு வராரு. இந்த T20 வேர்ல்ட் கப்லையுமே வந்து 20க்கு மேலே எனக்கு தெரிஞ்சு ஒரு மேட்ச்மே அடிக்கல. ரீசா ஹென்ட்ரிக்ஸும் 10 மேட்ச் 15 ரன்கள் மேலே அடிக்கல. அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்து 2 டீம்களுக்கு மேலே ஓப்பனிங் திணறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது. இன்ஃபேக்ட் வெஸ்ட் இண்டீஸும் ஆஸ்திரேலியாவுக்குமே வந்து டேவிட் வார்னரும் ஹெட் இருக்கிறாங்க ஆஸ்திரேலியாவுக்கு. இங்கிட்ட வந்து ஜான்சன் சார்லஸும் வந்து பிரண்டன் கிங் இருக்கிறாங்க. பிரண்டன் கிங், ஜான்சன் சார்லஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டூர்லேருந்து தரமான ஒரு ஓப்பனிங் கொடுத்துக்கிட்டே வராங்க. எனக்கு தெரிஞ்சு பவர் பிளே வந்து அது வெஸ்ட் இண்டீஸரா இது USA பிச்சரா அப்படின்னு சொல்கிறது நல்லாவே புரியுது. பட் எனிவே ஒரு கஷ்டமான ஒரு பிச்சில் தான் வந்து ஒரு பேட்டரோட குவாலிட்டி வரும்னு சொல்லிட்டு நிறையா கிரிக்கெட் ஜாம்பவான்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த வேர்ல்ட் கப்பில் நிறைய பேர் வந்து டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு சிலர் சக்ஸஸிவாக இருக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து ஃபெயிலியராக இருக்கிறாங்க. பட் ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட் சொல்கிற மாதிரி
என்னைக்கா இருந்தாலும் கம்பேக் கொடுப்பாங்க. பட் இன்னும் ஒரு மேட்சஸ் எல்லா அந்த டாப் சூப்பர் 8 இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு 4 டீம் குவாலிஃபை இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே இன்னும் ஒரு மேட்சஸ் இருக்குது. அது போக அந்த 2வது இடத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவாகவே பண்ணிட்டோம், இவங்க தான் வருவாங்க அப்படின்னா. அதில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து குவாலிஃபை ஆனது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து கிரெடிட்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம டேரன் சம்மிக்கு கொடுக்கலாம். ஏன்னா 2012, 16 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பரான ஒரு உலகக்கோப்பை T20 உலகக்கோப்பையை பெற்று தந்த ஒரே ஒரு கேப்டன் வெஸ்ட் இண்டீஸ்க்கு. அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் அவர் கோச்சாக இணைஞ்சது, ஓகே சூப்பரான விஷயம். இது போக வெஸ்ட் இண்டீஸில் ஜான்சன் சார்லஸ், பிரெண்டன் கிங் இருக்கிறாரு, டிராவிஸ் ஹெட், வார்னர் இருக்காரு. ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் அடிக்கிறாங்க. இதே USA பிச்சில் தான் அவங்களும் விளாட்றாங்க. ஆனால் அவங்களுக்கு மட்டும் எப்படா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேள்வி ஓடிட்டு இருக்கு. அப்போ சப்போஸ் ஓப்பனிங் விட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் அங்கே இருக்கிறாரு. இங்கிட்ட வந்து ஒரு ராஸ்டன் சேஸ் ஒரு மேட்ச் அடிச்சு கொடுத்தாப்புல. அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ரே ரஸ் இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பவர் ஹிட்டிங் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ரிஷப் பண்ணிட்டு அவர் மட்டுமே ஒரு சைட் போராடும்போது, இங்கிட்ட வந்து ஒரு டேவிட் மில்லர், அது போக ஒரு கிளாசன் வந்து ஒரு ஓடி நாக் டீசெண்டாக ஆடிக்கிட்டு இருக்கும்போது மற்ற பேட்டர்களால் முடியலை அப்படின்றது வந்து கொஞ்சம் ஏற்றுக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. விராட் கோலி அவுட் ஆன இடத்துல தான் அவுட் ஆகிட்டு இருக்காரு. ரோஹித் சர்மா அவுட் ஆன இடத்துலேயே தான் அவுட் ஆகிட்டு இருக்காரு. அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்பு விராட் கோலி அப்படின்னாலே வந்து தாராளமாக ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னா விக்கெட் கன்ஃபார்மு. நேட்ராவல்கர் சொல்லி வச்சு போட்டாரா என்னன்னு தெரில, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பு ஒரு கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு USA கேப்டன் வந்து போன தடவை ஜோன்ஸ் தான் பண்ணாப்புல. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விக்கெட் கீப்பர் கேட்ச். அது போக முகமது அமீர்கிட்டையும் நம்ம நெட்ராவல்கர் கிட்டையும் வந்து சொல்லி வச்சு எடுத்த மாதிரி நம்ம ரோஹித் சர்மா அவுட் ஆனார். அதே ஷாட், அதே டெய்லர், அதே வாடகைன்னு சொல்கிற மாதிரி 2 பேரும் சொல்லி வச்சு தான் எடுத்தாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல 2 டீமுக்கு ஒரு டெஸ்ட்டு வரும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் ஆர்டர் நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்னா பென்சிங்கில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான பேட்டர்ஸ் இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு வந்து இது போக வெளியே சஞ்சு சேட்டன் இருக்கிறாரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வில் உங்களுக்கு ரிங்கு சிங், சுமன் கில் இருக்காரு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், ரோஹித் சர்மா எப்படியும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு ஸ்குவாடு சேஞ்ச் பண்ணுவாங்களா, பிளேயிங் லெவல் சேஞ்ச் பண்ணுவாங்களா சத்தியமாக தெரியாது. யசஸ்வி ஜெய்ஸ்வால் உள்ளே வந்தாங்க அப்படின்னா பண்ட் வந்து ஒரு 5 டவுன் மறுபடியும் போக வேண்டியதாக இருக்கும். ஸ்கை 4 டவுனு, விராட் கோலி 1 டவுனாக இருக்கும். ஓப்பனிங் வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் இதாக இருக்கும். பட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த பணம் அதாவது கடந்த ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் T20 ரன்ஸ் ஃபார் இந்தியா அப்படின்னு பட்டியலில் ஸ்கை கண்டிப்பாக முதலிடம். 2வது யசஸ்வி ஜெய்ஸ்வால் 505 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. அது போக 3வது சொன்னால் இன்னும் ஷாக் ஆயிருவீங்க, ருத்துராஜ் இருக்கிறாரு 365 ரன்களில், வெறும் 8 இன்னிங்ஸ் இல்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு யங் கன்னை வந்து இந்தியா மிஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணிட்டு இருக்குது. பட் அடுத்தடுத்த மேட்சஸில் வந்து இவங்க சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சிவம் துபே என்னதான் வந்து ஸ்பின்னர்களுக்கு எதிராக வந்து அட்டாக் பண்ண ஒரு இன்டென்ட்டோட கொண்டு வந்திருந்தாலும் இந்த இடத்துல வந்து நியூயார்க் பிச்சில் வந்து அவங்களுக்கு செட் ஆகலை. இதுக்கப்புறம் வந்து கனடா கூட மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச்சில் சரி பெஞ்சஸ் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நம்ம ஜெய்ஸ்வாலும் சஞ்சு சேட்டனும் உள்ளே வருவாங்களா, இல்லை ஒரு ஜடேஜா பற்றி பேசியே ஆகணும். முக்கியமாக 3 மேட்சஸில் 1 விக்கெட்டில் ரன்னும் இல்லை கேட்சும் இல்லை அப்படின்றப்ப வந்து தரமான ஒரு ஆல்ரவுண்டர் எங்கே காணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மனசுக்குள்ள போட்டு புளியை கரைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஜடேஜா, அக்ஷர் பட்டேல்ன்ற ஒரு பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு போட்டி வேறு போயிட்டு இருக்கு. ஜடேஜாவோட அக்ஷர் தரமாக பண்ணுறாப்ல, அதே பிச்சில் தான் அவரும் போகிறாரு, அவருக்கு விக்கெட் கிடைக்குது. அதே பிச்சில் அவரும் பேட்டிங் ஆடுறாரு, அவர் ஆஃப் சைடில் பவுண்டரி அடிக்கிறார், இவர் ஆஃப் சைடில் அடிக்கல அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பட் எனிடே ஜடேஜா இஸ் சாம்பியன் பிளேயர். அவர் வந்து 20 ரன் அடிக்கலனாலும் 20 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருவார் அப்படின்ற ஒரு பட்சம் இருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து ஜடேஜாவா இல்லை அக்ஷரா அப்படின்ற ஒரு போட்டி அடுத்த மேட்ச் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு டிபேட்டாக நடக்கும். அது போக சிவம் துபே என்னதான் வந்து அடிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து அடுத்து பேக்கப்பில் ஆள் இருக்கிறப்போ நீங்கள் ஒரு சேஞ்ச் ஒரு மேட்ச் பண்ணால் தப்பு இல்லையோன்னு தான் தோணுது. பட் தொடக்கூடாத ஆள்னா வந்து ஓப்பனிங்கை தவிர்த்து ஓப்பனிங் சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா ஜெய்ஸ்வால் உள்ளே எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் எல்லாத்தையும் கலைங்க முதல்ல இருந்து அப்படின்ற மாதிரிலாம் இருந்தால் அது ரோஹித் சர்மாவோட ஒரு சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லணும். பட் எனிவே ரோஹித் அண்ட் ஜெய்ஸ்வால் காம்போ கிளிக் ஆயிடுச்சு. டெஸ்ட்லேயும் T20லையும் தரமாக கிளிக் ஆச்சு. அதில் வந்து பெருசாக எஃபெக்ட் இருக்காது. கோலி 1 டவுன் அவரோட பொசிஷன், 2 டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை வருவாப்பில், 3 டவுன் வந்து நம்ம பண்ட் வருவாப்பில் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அடுத்து ஹர்டிக்கு, அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா இல்லாட்டி அக்ஷர் அப்படின்ற ஒரு பட்சத்தில் போயிடும். இந்த இடத்துல ஸ்பின்னர்களுக்கு வேலை வருமா அடுத்த மேட்ச்சில் அப்படின்ற ஒரு போயிட்டு இருக்குது. எல்லாத்தையுமே தாண்டி அந்த கீழே லோவர் ஆர்டர் பேட்டர்களுமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுல வந்து ரொம்ப பெரிய விஷயம். அப்படின்ற ஒரு பட்சத்தில் எல்லா டீம்லேயுமே வந்து ஒரு சிலர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. போன மேட்சஸில் கூட வந்து சிரா சொல்லியிருந்தாரு அந்த 7 ரன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடிச்சதுக்கு அப்படின்னு. இப்போ இப்படி இருக்க போகும்போது ஓப்பனிங் அடுத்த மேட்ச் மாற்றுவாங்களா? அதே போக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் சிமிலராக ஒரு ஓட்டைகள் இருக்குது. அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சி
ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு பிக் ரிலீஃப் கொடுப்பாங்களா அப்படின்றதையும் பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே பிரித்து எடுத்து போட்டு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்தெந்த சேஞ்சஸ்லாம் பண்ணலாம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று இருந்தால் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நான் அருண் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் வணக்கம்.